விடு சட்னி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா சமையல். இன்றைக்கி பார்க்க போகிறது சோம்பு சட்னி, சோம்பு தக்காளி சட்னி. வாங்க பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்ச சட்னியுமே அரைக்காமல் புது விதமாக அரைங்க. உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சின்ன வெங்காயம், சோம்பு, மிளகா வத்தல், வெங்காயம், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சோம்பு சட்னி சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூட்டாக இருக்கும். சோம்பு தான் வேணும் மெயினாக. பாருங்க, சின்ன வெங்காயம் ஒன்று, பெரிய வெங்காயம் போடக்கூடாது. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அவங்க காரத்தக்கன மிளகாத்தை போட்டுக்கோங்க. மிளகாத்தை இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். போட்டு வதக்கிட்டு நல்லா இருக்கும். வதக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். கட்டில் ஊற்றி ஆற வச்சுரு. போதும், வதங்கிருச்சு. இப்போ ஆற வச்சு அரைச்சிடலாம். இது பாருங்க, நல்லா குழஞ்சிருச்சு. ஆறிடுச்சு, அரைக்க போகிறாங்க. ஆமாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொட்டி வைக்க கடவுள் பருப்பு போட்டு சோம்பு சட்னிக்கு சோம்பு போட்டு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறதும் இல்லைங்க. ஆமாம், போட்டால் போடலாம், போடலன்னா ஆப்ஷன். சிம்பிளான வேலை, சூப்பராக இருக்கும். 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அதை ஊற்றிடலாம், அரைச்சதை. தேங்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி கொடுங்க. தேங்காய் இல்லாமல் சட்னி. இப்போ கொஞ்சமாக உப்பு, முதல்ல உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு
சூப்பரான சட்னி. வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதிக்க வச்சோன்னு அவ்வளோதானா? பாருங்க, சூப்பரான சட்னி, தக்காளி சட்னி, சோம்பு சட்னி. சூப்பரான இட்லி பாருங்க, சூப்பரான இட்லி. மல்லிகைப்பூ இட்லி, சோம்பு சட்னி. மல்லிகைப்பூ இட்லி, சோம்பு சட்னி. இங்கே பாருங்க. எங்கள் சஜனா தான் சொல்லுவார், குஷ்பு இட்லி, சோம்பு சட்னி. இந்த மாதிரி சட்னி நீங்களும் அரைச்சி பாருங்கள். அதை முடிஞ்சிருச்சு, இப்போ அமர்த்திடலாம். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சட்னி வச்சு நீங்களும் குழந்தைகளுக்கு கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. சூப்பரான சட்னி மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஞ்சனா சமையலை என்கரேஜ் பண்ணுங்கள். சூடாக இருக்குது. பாய் சொல்லிட்டேன்னா வணக்கம். பாய். இன்னொரு